புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். தற்போது நவீனா கார்டன் பகுதியில் எவ்வளவு மக்கள் வசித்து வருகிறார்கள், அவர்கள் என்னென்ன பாதிப்புகளை தற்போது சந்தித்திருக்கிறார்கள், அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? பெங்கல் புயல் கரையை கடந்திருந்தாலும் தற்பொழுது வரை புதுச்சேரியில் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அதிகாலை 3 மணி அளவில் மழை ஓய்ந்த நிலையில் சற்று முன்னதாக மீண்டும் இந்த கனமழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. கனமழை மட்டுமின்றி பலத்த காற்றுடன் இந்த கனமழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் நாம் தற்பொழுது நிற்கும் பகுதியானது நவீனா கார்டன் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் மழை நீர் உட்புகுந்துள்ளது. முழங்கால் அளவிற்கு உட்புகுந்துதலை நீங்கள் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதாவது இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் தங்களது வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த ஒரு சிரமத்திற்குள் உள்ளாகியுள்ளனர். தற்பொழுது இங்கு இந்த நவீனா கார்டன் பகுதியில் வீட்டிற்குள் மழைநீர் உட்புகுந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த வீட்டில் வசிக்கும் அம்மையார் அவர்களிடமே எந்த மாதிரியான சிரமங்களை சந்தித்தார்கள் என்பது குறித்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்மா. வணக்கம். இந்த மழை பெஞ்சு இதுக்கு முன்னாடி இது போல தண்ணி நின்று இருக்கா, இல்லை இதுதான் முதல் முறை நிற்குதா? இதுக்கு முன்னாடி நின்று இருக்குது. இவ்வளோதில் இப்போ ரொம்ப ஓவராக இருக்குது. விடிய சுத்தமாக வெளியும் வர முடியல. ஒரு தண்ணி ஒரு பால் வாங்க கூட போகவும் முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு தான் தூங்காமல் அப்படியே இருக்கோம். எப்போ என்ன ஆகுன்னு தெரியல. பயங்கரமான காற்றும் மழையும் அடிக்குது. அவ்வளோதான். சாப்பிடக்கூட முடியலன்னா சமையல் கூட நேற்றுலேருந்து செய்யவே இல்லை. நாங்கள் இதை காப்பி போட்டு குடிச்சிட்டு வர காப்பியாக வெறும் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். பிஸ்கட்டு சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ இந்த நீர் வருது இல்லை, வழக்கமாக வருமா இல்லை இந்த மழைக்கு தான் இப்படி இருக்குங்களா? வழக்கமாக வரும். இவ்வளோதான் வராதேம்மா வரும். ஏதோ அணை கட்டுவோம், மறுபடியும் மோட்டு வச்சு இறப்பாங்க இந்த கட்சிக்காரங்க. அப்புறம் போன உடனே மறுபடியும் மழை வரும், மறுபடியும் தண்ணி ரொம்ப தோப்பலாம். ஆனால் இப்போ ரொம்ப பயங்கரமான மழையாக இருக்குது, தாங்க முடியல. இப்போ தங்கும் முகாம்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? மழை பெய்யறப்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் அங்கே போய் தங்கியிருக்கலாம்ல? தங்கினது கிடையாது. இந்த மாதிரி கூப்பிட்டதும் இல்லை இவ்வளோ காலமாக. இப்போ தான் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இந்த மழை வந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். வெளியே தலை கட்ட முடியாது. மழையாக பெய்யும். ஆனால் இந்த தானே புயலில் கூட இந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த புயல் ரொம்ப மழை காற்று மழையும் அடிக்க விடிய தூங்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது. அதாவது புயல் கரையை கடந்திருந்தாலும் இவர்கள் அச்சத்திலேயே தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேலும் மழைநீர் வடியாததன் காரணமாக வீடுகளிலேயே தொடர்ச்சியாக அவர்கள் முடங்கி இருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் இவர்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களான அதாவது பால் உணவு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்துள்ளனர். பெங்கல் புயல் கரையை புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.